ஹாய், நம்ம இட்லி சாஃப்டாக எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி தான் எடுத்து சேர்த்துருக்கேன். நம்ம இந்த அரிசிலே ரொம்ப சாஃப்டாக இட்லி செய்யலாம். இது இந்த டம்ளர் தான் நான் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் கொஞ்சம் பெரிய டம்ளர். ஏற்கனவே நான் போன வீடியோவில் போட்ட டம்ளரோட இது கொஞ்சம் பெரிய டம்ளர். நம்மளுக்கு இந்த டம்ளரில் தலை தட்டாமல் பச்சரிசி பாருங்கள், நம்ம ஒரு டம்ளர் சேர்த்துடுறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு 3 டம்ளர் சேர்த்துக்கலாம். மொத்தம் 4 டம்ளர் பச்சரிசி, 4 டம்ளர் புழுங்கல் அரிசி நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம அளந்து எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதே மாதிரி நம்ம நீட்டு புழுங்கல் அரிசி தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நான் தூசெல்லாம் க்ளீன் பண்ணி அதான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த டம்ளர்லேயே அதே மாதிரி நம்ம 4 டம்ளர் அளவுகள் எடுத்துக்கலாம். எடுத்து பச்சரிசியோடு சேர்த்துடலாம். 4 டம்ளர் புழுங்கல் அரிசி, 4 டம்ளர் பச்சரிசி நம்ம போட போகிறோம். இப்போ 1 டம்ளர் புழுங்கல் அரிசி நம்ம சேர்த்தாச்சு. மீதம் 3 டம்ளரும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள். அரிசியுமே நம்ம ஒன்று சேர்த்தாச்சு பாருங்கள், கலந்து காட்டுறேன் பாருங்கள். பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் இது நம்ம நல்லா கழுவி ஊற வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அரைச்சிட்டு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இதோட நம்ம அதே டம்ளர் அளவு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இதோட நான் வெந்தயம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ 2த்தையும் ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை நம்ம எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைக்கிற மாதிரி உளுத்தம்பருப்பு வச்சு அரைச்சிடலாம். அரிசி எப்போ போலவே 4 மணி நேரம் ஊறட்டும். நான் அரைச்சிட்டு மாவை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இன்றைக்கி நைட்டு இதை கரைச்சி வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் இட்லிக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம மாவை கரைச்சி வச்சாச்சு. நாளைக்கு காலையில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இட்லி ஊற்றுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி கூட நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுங்க. நான் இட்லி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இட்லி கூட நல்லா சூடான பிறகு நம்ம இட்லி ஊற்றினா தான் இப்போவே நமக்கு நல்லா வரும் இட்லி. இப்போ பாருங்கள், திறந்து காட்டுறேன் பாருங்கள். இட்லி பாருங்கள் நல்லா மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம இட்லி எடுத்துடலாம். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி வெந்தயம் சேர்க்கவே இல்லை. வெந்தயம் சேர்த்தாலும் சரி, சேர்க்கலனா சரி, நம்ம அரைக்கிற பக்குவம் தான் இட்லி சாஃப்டாக வர்றது. நல்லா மெத்துன்னு வந்துருக்கு பாருங்கள். வெறும் பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுத்தம்பருப்பு மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அளவுகள் நான் போட்டு பார்ப்பேன். இப்போ பாருங்கள், இந்த வாட்டி 4 டம்ளர் பச்சரிசி, 4 டம்ளர் புழுங்கல் அரிசி, உளுத்தம்பருப்பு அதே டம்ளர் தான் நான் எடுத்துருக்கேன். வேறு கூட எதுவுமே நான் சேர்க்கல. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இட்லி எப்படி வந்துருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.